இதாண்டா HTML. ஸோ செங்கல்லாம் இருக்குது. செங்கலை எடுத்து செங்கல்ல இது ஒரு கல் சரியா. ஸோ இந்த மாதிரி நான் ஒரு ஸ்ட்ரக்சரை உருவாக்கிட்டேன்னா இது HTML. ஸோ இந்த ஸ்ட்ரக்சரை டப்புன்னு இப்படி கொண்டு வந்து உள்ளே சிமெண்டெல்லாம் போட்டு பூசி நான் சூப்பராக பெயிண்டெல்லாம் அடித்து வச்சுட்டேன். இது CSS. இதுக்கப்புறம் இதில் நான் ஒயர் கனெக்ஷன்லாம் கொடுத்து பைப்பெல்லாம் வச்சு ஒரு லைட்டை செட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பார்க்கலாம், என்னடா இது லைட் ஏரியல, இது லைட்டா அப்படின்ட்டு. LED. பட் இது சாதா லைட் இல்லை, சம்பத்ராம் சொடக்கு போட்டால் மட்டும் எரியக்கூடிய லைட். நம்பலையா? பார்த்தீங்களா வெளிச்சமேட்டா? பார்த்தீங்களா வெளிச்சமேட்டு பார்த்தீங்களா? ஸோ ஒரு சின்ன டிலே, அவ்வளோதான். ஸோ இந்த லைட்டிங்கில் இருந்து HTMLனால் என்ன, CSSனால் என்ன, ஜாவாஸ்கிரிப்ட் என்னன்னு சிம்பிளாக சொல்ல போகிறேன். ஆக்சுவலாக இதை நிறைய பேர் வீடியோ போட்டிருக்காங்க. HTML, CSS, ஜாவாஸ்கிரிப்ட் 1 hour 5 hour அப்படின்ட்டு கம்ப்யூட்டரில் எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம சேனலுக்கும் அதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, இது ஒரு ஃபன்னாக ஜாலியாக விலாகாக கொண்டு போகலாம் அப்படின்னா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இஸ் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ஷார்ப்னர். இன்னும் மதுரை முத்து, ரைட்? ஸோ அந்த பர்சன் அவங்க வந்து நிறைய ப்ராப்பர்ட்டி காமெடி பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி வச்சு நம்ம படிக்கலாம். திஸ் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ஷார்ப்னர், ஸ்பைடர்மேன் ஷார்ப்னர். பார்த்தா உங்களுக்கு டாய் மாதிரி தெரியும். பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஹோல் இருக்கும். ஸோ இதை நான் ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ கைஸ் இப்போ பாருங்கள், ஸ்பைடர்மேன் ஷார்ப்னர் இருக்குது. ஓப்பன் பண்ண முடியல. ஸோ ஓப்பன் ஆகிடுச்சா? ஸோ இது ஒரு ஷார்ப்னர். இதை நீங்கள் ஒரு டேக்குன்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க. HTMLல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பல டேக்ஸ் இருக்குது. ஸோ ஒவ்வொரு டேக்குக்கும் ஒவ்வொரு பர்பஸ் இருக்குது. ஸோ இது ஷார்ப்னர், இது ஒரு டேக் அப்படின்னா இதோடைய பர்பஸ் என்ன அப்படின்னா, இதை திருப்பி போட்டு இதுக்குள்ளே இதை விட்டு ஷார்ப் பண்ணணும். ஸோ அதுதான் இதோடைய பர்பஸ். இதை ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணிடணும். இந்த மாதிரி தான் கைஸ் நம்ம HTML மாதிரி ஒரு டேகை நம்ம ஓப்பன் பண்ணோன்னா தட் ஷுட் பி க்ளோஸ்ட். தட் இஸ் ஒரு ஆங்குலர் ப்ராக்கெட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ஆங்குலர் ப்ராக்கெட் இருக்குன்னா அந்த ரெண்டு ஆங்குலர் ப்ராக்கெட்டுக்கு இடையில தான். இப்போ இந்த கண்ணை வந்து ரெண்டு கையை வச்சு அப்படி இப்படி வைக்கணும்னு வச்சுக்கோங்க, இந்த மாதிரி. ஸோ இப்படி தான் இருக்கும் டேக். இப்போ என் கண்ணு தான் அதோட சம்திங், ஓகே. ஸோ அந்த நடுவில் எழுதியிருக்கிறது தான் என் கண். ஒரு ஆங்குலர் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணுறோம், நடுவில் கண்டென்ட் எழுதுகிறோம், அதுக்கப்புறம் அந்த ஆங்குலர் ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணுறோம். ஒவ்வொரு டேக்குமே ஒவ்வொரு பர்பஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த பாட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுக்குள்ளே தண்ணி இருக்குது. நான் தண்ணியை குடிப்பேன், ஓப்பன் பண்ணுவேன், அதில் இருக்க தண்ணியை உள்ளே தண்ணி இருக்குது, ஓகே. ஸோ அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணேன். யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட். நான் என்ன சொல்லுறேன்னா, ஒரு ஆங்குலர் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணால் அந்த ஆங்குலர் ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணணும். ஸோ ஒரு ஆங்குலர் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி அதில் சம்திங் எழுதி க்ளோஸ் பண்ணோன்னா அது ஒரு டேக். ஸோ அந்த டேக் வந்து ஓப்பன் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணதுக்கு ஒரு ஸ்லாஷ் போட்டு நம்ம க்ளோஸ் பண்ணுவோம். ஸோ அதெல்லாம் நம்ம பார்ப்போம். உங்கள் மைண்டில் இப்போ என்ன புரிஞ்சுக்கணும்னா, HTML இஸ் ஃபுல் ஆஃப் மேட் ஆஃப் டேக்ஸ். ஒவ்வொரு டேக்கும் ஒவ்வொரு பர்பஸ் இருக்குது. இந்த பாட்டில் எடுத்தோன்னா இதில் தண்ணி இருக்குது. இந்த ஷார்ப்னர் எடுத்தோன்னா இதை வந்து நான் ஷார்ப் பண்ணுறேன். ஸோ அதுக்கு ஓப்பன் பண்ணுறேன், அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணிடுறேன். ஸோ இது ரொம்ப முக்கியம். சில டேக்ஸ் வந்து ஒன்லி ஓப்பன் தான் பண்ணுவோம், அந்த மாதிரி நிறைய சொல்லுவாங்க. அது ரெண்டாவது பார்ப்போம். நான் சொல்கிறது ஓப்பன் வந்து இந்த ஆங்குலர் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணோம், சம்திங் எழுதுகிறோம், க்ளோஸ் பண்ணுறோம், ஓகே. ஸோ ஒவ்வொரு டேக்கும் ஒவ்வொரு பர்சன். இன்னும் சூப்பராக யோசிக்கணும், நல்ல ஒரு பஃபே சிஸ்டம் போகிறேன்னு வச்சுக்கோங்க. அந்த கல்யாண வீட்டில் நிறைய சாப்பாடு அப்படியே வச்சுருக்காங்க. இந்த சாப்பாடு வந்து ஒவ்வொரு ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுவாங்க. ஓப்பன் பண்ணுவாங்க, உள்ள கண்டென்ட் இருக்கும், க்ளோஸ் பண்ணுவாங்க. ஸோ ஒவ்வொரு இதுக்குள்ளேயும் ஒவ்வொரு இருக்கும். ஒரு இதில் சிக்கன் பிரியாணி இருக்கும், இல்லை சிக்கன் கிரேவி இருக்கும், மட்டன் பிரியாணி மட்டன் கிரேவி இருக்கும், ஒரு இதில் வெஜ் ஐட்டம்ஸ் இருக்கும், தோசை இட்லி வித்தியாசமாக இருக்கும். ஸோ ஒவ்வொரு விஷயத்துக்குள்ளே ஒவ்வொரு இது இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இப்போது ஒரு P அப்படின்னா பேராகிராஃப் டேகும்போம், ஹெச்னா ஹெட்டிங் டேகும்போம். இந்த மாதிரி நிறைய டேக் இருக்குது, சரியா. ஸோ இந்த டேக் ஓப்பன் பண்ணுறோம், க்ளோஸ் பண்ணுறோம், நடுவில் சில கண்டென்ட்ஸ் எழுதுகிறோம், அதுவும். ஸோ இது நம்ம இந்த மாதிரி டீப்பாக போகாமல் சும்மா ஷாலோவாக மேலோட்டமாக போயிட்டு கோடிங்கும் பார்ப்போம், சரியா. சிலவங்க இதை வந்து எப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லுங்கள், கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது ஒரு புது இனிஷியேட்டிவ் sambathramgr. பேர் என்ன வைக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, கில்லி சாம் கேமிங்னு படிப்பு இது கேம் விளையாடுறதுக்கு வச்சுருக்கோம். நாகர்கோவில் நண்பன் விலாகுக்கு வச்சுருக்கோம். இதுக்கு வந்து என்ன வைக்கலான்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது ஒரு நேம் வந்துச்சு நம்ம ப்ளேலிஸ்ட்டாக வச்சு இந்த sambathramgrல அப்லோட் பண்ண போகிறோம். sambathramgr சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சூப்பரான கண்டென்ட் வரப்போகுது. நீ அடுத்து வந்து நம்ம இதை எதில் பண்ண போகிறோம்னா VS கோட் வச்சு தான் பண்ண போகிறோம். நோட் பேடில் வச்சு பண்ணுவாங்க, பட் VS கோட் யூஸ் பண்ண போகிறோம். ஆல்சோ அது நீங்கள் லேப்பில் ஈஸியாக டவுன்லோட் பண்ணலாம். அது நிறைய பேர் வீடியோ போட்டுருக்காங்க. நான் சிம்பிளாக மைக்ரோசாஃப்ட் ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ண நினைக்கிறேன். ஸோ வச்சுட்டு அதில் வந்து லைவ் சர்வர்னு ஒன்று இருக்கும். ஸோ அதை ஒரு எக்ஸ்டென்ஷன் நினைக்கிறேன், சம்வாட் பேக்கேஜாக அது எதுவும் வரும். அதை இன்ஸ்டால் பண்ணி அதை நான் காணிக்கிறேன் எப்படின்னு காணிச்சிட்டு அதில் தான் நம்ம கோட் பண்ண போகிறோம். கோட் பண்ணி அந்த கோடிங்குமே சூப்பராக இருக்கும், ரொம்ப ஜாலியாக இருக்கும். இப்போது வந்து அதை நம்ம பார்ப்போம். சரி, நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்டு உங்கள் தாட்ஸை கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ வரும், சரியா. பை. திஸ் மீ sambathramgr.